தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. 452 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். நாளை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்கிறார் பிரதமர் மோடி. ஆடி திருவாதிரை விழாவில் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார். திருச்சியில் தங்கும் பிரதமரை எடப்பாடி பழனிசாமி நாளை சந்தித்து பேச திட்டம். கூட்டணி ஆட்சி என்ற கருத்து வேறுபாடு இருந்து வரும் நிலையில் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல். பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். இறப்பு, இடம்பெயர்ந்தவர்கள் 2 இடங்களில் பதிவு போன்ற காரணங்களால் வாக்காளர்கள் நீக்கம் என தேர்தல் ஆணையம் விளக்கம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மீது 7,23,00,000 வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். இன்னும் 1,20,000 பேர் மட்டுமே படிவங்களை தர வேண்டும் என தேர்தல் ஆணையம் தகவல். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கும் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். அனைத்து ஜனநாயக ஆயுதங்களையும் பயன்படுத்தி அநீதிக்கு எதிராக போராடுவோம் என்றும் அழைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் குற்றவாளியை கைது செய்த போலீசார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் நடைப்பயணம் தொடங்கினார் பாமக தலைவர் அன்புமணி. 100 நாட்கள் நடைப்பயணத்தை நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவு செய்கிறார் அன்புமணி. எதிர்க்கட்சிகளின் அமளியால் தொடர்ந்து முடங்கும் நாடாளுமன்றம். திங்கட்கிழமை காலை 11 மணி வரை 2 அவைகளும் ஒத்திவைப்பு. மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். தமிழில் உறுதிமொழி எடுத்து பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக நீடித்து வருவதாக டிடிவி தினகரன் உறுதி. அமித்ஷாவின் முயற்சிகளுக்கு பங்கம் வருவது போல கருத்து சொல்ல விரும்பவில்லை என்றும் பேட்டி. மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிப்பு. மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்த மாணவர்கள் 25 பேரை தகுதி நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை.
தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் ஒதுக்கீட்டில் 397 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிய கோரி மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணையிலிருந்து 16 கன் மதகு வழியாக 7000 கனஅடி உட்பட 25,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. போலீசாரால் அடைத்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமார் வழக்கில் 12வது நாளாக தொடரும் விசாரணை. அஜித்குமாரின் அம்மா மாலதி, சித்தி ரம்யாவிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே டிராக்டர் கவிழ்ந்து 3 பெண்கள் உயிரிழப்பு, 10 பேர் படுகாயம். ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொண்டு டிராக்டரில் வீடு திரும்பிய போது நிகழ்ந்த சோகம். சென்னை ஆவடி அருகே பருத்திப்பட்டில் உள்ள மெக்டொனால்டு உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. ஆசையோடு மகள்களுக்கு வாங்கி தந்த பர்கரில் புழு இருந்ததாக பெண் அளித்த புகாரின் எதிரொலி. கரூர் அருகே மாயனூரில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் இருசக்கர வாகனம் மோதி 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. கோவையிலிருந்து காரில் வந்த ரஞ்சித் முன்னால் சென்ற பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற போது 2 வீலர் மீது மோதி விபத்து. கோவையில் எல்&டி புறவழிச்சாலையில் 5 சுங்கச்சாவடிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மூடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அறிவிப்பு. வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. மயிலாப்பூர் தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட அனைவரின் நலனும் பாதுகாக்கப்படும் என உயர்நீதிமன்றம் உறுதி. தேவநாதன் யாதவின் 300 கோடி ரூபாய் சொத்து ஆவணங்களில் பாதிக்கும் மேல் விளங்க சொத்து என காவல்துறை விளக்கம். நாடு போலீஸ் ராஜ்யத்திற்கு செல்கிறதோ என அச்சம் கொள்ள வைக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தை உட்பட 3 பேருக்கு ஜாமீன் தர உயர்நீதிமன்றம் மறுப்பு. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டும் விசாரணையில் போதுமான முன்னேற்றம் இல்லை என நீதிபதி விமர்சனம். சென்னை புழல் பகுதியில் குழந்தைகளை விற்பனை செய்ய முயற்சி. போலீசார் சோதனையில் 2 குழந்தைகள் மீட்பு, 2 தாய் உட்பட 3 பேர் கைது. கொடைக்கானலில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளை பூட்டி சீல் வைப்பு. வருவாய்த்துறை, காவல்துறை, நகராட்சி மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் அதிரடி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அரசு மருத்துவ தம்பதி வீட்டில் 158 சவரன் நகை கொள்ளை. வேலைக்கு சென்ற போது வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு.
25 OTT செயலி மற்றும் இணையதளங்களுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. ஆபாச உள்ளடக்கங்களுக்கான விதிகளை மீறியதால் நடவடிக்கை. கேரளாவின் காசர்கோடு அருகே எரிவாயு டேங்கர் லாரி சாலை நடுவே கவிழ்ந்ததால் பரபரப்பு. டேங்கரில் வால்வு வெடித்ததால் எரிவாயு கசிந்ததால் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மக்கள் வெளியேற்றம். இத்தாலியில் நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுந்து சிறிய ரக விமானம் தீப்பிடித்ததில் 2 பலி. வான்வழி சாகசத்தின் போது விமானம் தவறி விழுந்ததாக தகவல். காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் வேண்டும், பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.